எல்லாருக்கும் பிரைஸ்தல நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்துட்டே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உள்ள கர்த்தாவே, நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து கூடி உடைய வசனத்தை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த தியான வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் கேட்கிற இந்த வேத பகுதியிலிருந்து எங்களோடு ஒரு இடைப்படும் இப்படி சத்தத்தை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உற்சாகம் அடைய, ஆனந்தம் அடைய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக செவி எங்களை தாழ்த்தும் கரத்தில் ஒப்பு கொடுத்தோம். மீட்பிரேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல தகவல். ஆமேன். ஓகே, இந்த நாளிலும் நாம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் முதலாவது தியானிப்போம். ஸோ நம் அனைவருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு வேத பகுதி 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த பகுதி. ஸோ அதில் வர அந்த சம்பவத்துக்கான சண்டே ஸ்கூல் பாடல் கூட நமக்கு தெரியும். ஸோ நாமான் அப்படிங்கிற அந்த படை தளபதி குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் வீட்டில் வேலை செய்த அந்த வேலை பெண் நாமான் ஒருவேளை எங்களுடைய தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற தீர்க்கதரிசியை பார்த்தா நிச்சயமா அவர் சுகம் அடைவார் அப்படிங்கிறத அந்த பெண் சொல்லும் பொழுது அதை கேட்டு நாமானும் போய் தன்னுடைய ராஜா கிட்ட அனுமதி வாங்கிட்டு அனுமதி லெட்டரோடு கூட இஸ்ரேல் தேசத்துக்கு போறாரு. ஆனா இஸ்ரேல் தேசத்துக்கு போனா அங்க ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சீரிய ராஜா நம்மளை பகைக்கிறதுக்கு வழி தேடுறான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார். இதை அறிந்த எலிசா தீர்க்கதரிசி தன்னிடத்தில் அந்த நாமானை அனுப்பும்படி சொல்லுகிறார். அதே மாதிரி அந்த நாமான் எலிசா தீர்க்கதரிசனத்தில் அனுப்பப்படுறான். அப்போ அந்த எலிசா தீர்க்கதரிசி இருந்த இடத்துல இருந்தே அவனை பார்த்து சொல்ல, இப்போ யோர்தான் இதுல 7 முறை முங்கி எலும்பு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவன் கொஞ்சம் விசனம் அடைகிறான். அவர் என்ன எலும்பி என்னுடைய குஷ்டரோகத்தை தொட்டு குணப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா இவர் இந்த நதியில முங்கி எலும்பு சொல்றாரு, இதை விட நல்ல நதி எங்க ஊர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் விசனம் அடைகிறான். அந்த நேரத்துல அவனுடைய ஊழியர்கள் அவனிடத்துல சொல்றாங்க, அவர் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலையை சொல்லலையே, ரொம்ப எளிதான வேலையை தான் சொல்லியிருக்காரு, அதனால நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஸோ அந்த நாகமானும் அதை முயற்சி செய்கிறான். ஸோ அவன் முழுவதுமாக சுஸ்தம் அடைந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதான் இதில் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சம்பவம். சில முதல்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த அடிமை பெண், இந்த அடிமை பெண்ல விசுவாசம் இருந்தது. அதனாலதான் அந்த பெண் சொல்கிறாள், என்னுடைய ஆண்டவன் சமாரியில் இருக்கிற தீர்க்கதரிசனத்துல போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் சுகம் அடைவார். ஸோ விசுவாசம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில நாம அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம அனுபவிக்காத பட்சத்தில் நாம் மற்றவர்களுக்கு கூறுவது அப்படிங்கிறது நம்மளால கூடாத ஒரு காரியம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆனா அதை அனுபவித்து சொல்வதற்கும் அனுபவம் இல்லாமல் சொல்வதற்கும் நிச்சயமாக வேறுபாடுகள் உண்டு. ஸோ இந்த இடத்துல இந்த பெண் தன்னுடைய விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால, அவளுடைய விசுவாசம் என்ன செய்யக்கூடும் அப்படிங்கிறத அறிந்திருந்ததுனாலையும், தன்னுடைய தேவனை நன்கு அறிந்திருந்ததுனாலையும் இந்த இடத்துல அந்த பெண் தைரியமாக தன்னுடைய ஆண்டவனிடம் சொல்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம்.
ஸோ அதுக்கு நேர் எதிர்மாதிரா நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய ராஜா. ஸோ இஸ்ரேல் தேசத்துல தான் இருக்கிறாரு. ஆனா நாமான் அவர் இடத்துல போய் தன்னுடைய குஷ்டரோகம் சுகமடைவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கடிதத்தை அவர் கையில கொடுத்த உடனே அவர் பதறி போயிடுறாரு. அவரு என்னென்னவோ யோசிக்கிறாரு. அவரு ராஜதந்திரமா அவர் யோசிக்கிறாரு. இவன் நம்மளை பகைக்கிறதுக்கு, நம்ம மேல யுத்தத்துக்கு வர்றதுக்கான வழியை அவன் தேடுறான் அப்படிங்கிற முறையில அவர் யோசிக்கிறாரு. ஸோ அவர் இடத்துல அந்த விசுவாசம் காணப்படலை. இங்க இருக்கிற தீர்க்கதரிசிட்ட அனுப்புனா அவர் சுகப்படுத்துவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அந்த ராஜாவின் இடத்துல காணப்படலை. அதனாலதான் அவன் தன்னுடைய உடைகளை கிழித்து கொள்றான். ஸோ அந்த அடிமை பெண் இஸ்ரேல் தேசத்துல இல்லை, இஸ்ரேல் தேசத்துக்கு வெளியில இருக்கிறார், சீரியாவில் இருக்கிறார். ராஜா இஸ்ரேல் தேசத்திலேயே தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு விசுவாசம் காணப்படலை. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வாழ்றோம், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இஸ்ரேல் தேசத்துக்கு வெளியில வாழ்ந்த பலரை நாம பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையான இருந்தாலும், நாம் நமது விசுவாசத்தை அறிக்கையிட நாம் தயங்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்துல நாம் உறுதியா இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் சந்தேகப்படாம மற்றவர்களுக்கும் அதை நம்மளால பகிர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம்னு சொன்னா நாகமானுடைய குணம். நாகமான் அவன் ஒரு எதிர்பார்ப்போடு வாரான், இப்படிதான் நான் சுகம் அடையணும் அப்படின்னு சொல்லி. ஆனா எலிசா தீர்க்கதரிசி அவனுக்கு சொன்னது அவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. ஸோ இன்னைக்கும் அநேகர் ஆண்டவர் இடத்துல இருந்து ஆண்டவர் இப்படிதான் கிரியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ ஆண்டவருடைய செயல்பாடுகளை நாம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம நம்மளே வகையிருக்க கூடாது. ஸோ நாம ஆண்டவரிடத்துல ஓப்பனா இருக்கும் பொழுது, நம்முடைய தேவையை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய தேவையை எந்த வழியிலையும் சந்திப்பார். இல்லை இப்படிதான் வரணும், அப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வகையறுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் நமக்கு முன் வைத்திருக்கிற நமது தேவைகளை காண நம் கண்கள் குருடாக இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல அவனுடைய ஊழியர்கள் இல்லை, அல்லது அவனுடைய ஊழியர்கள் நீர் ஒரு முறை முயற்சி செய்து பாரும் அப்படின்னு சொல்லி சொல்லல அப்படின்னு சொன்னா, நாகமானுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பாருங்க. ஸோ நாம எப்பவுமே ஒரு ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது இந்த வழியில தான் எனக்கு வரணும், இல்லை இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்ட் மைண்ட்னஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நாம ஆண்டவர் நம்முடைய தேவையை சொல்றது நம்முடைய கடமை. ஆண்டவர் நிச்சயமா அதற்கான வழிகளை திறப்பார். அதை நாம எதிர்பார்க்கப்படிதான் அவர் செய்யணும், இல்லை நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல தான் அவர் செய்யணும்னு கிடையாது. அவருடைய நேரத்துல அவருடைய வழியில நிச்சயமா அவர் என்ன செய்வாரு, அதை செய்வார். ஸோ அதை நாம ஏற்றுக்கொள்வதற்கு நாம தயாராக இருக்கணும். ஸோ அந்த வேலைக்காரர்களுடைய ஒரு சின்ன வார்த்தை, ஒரு முறை முயற்சி செய்து பாரும் அப்படின்னு சொல்லி சொன்னது அந்த நாகமானுக்கு அது எலிசாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு உறுதுணையாக இருந்தது. ஸோ அதே போல இன்னைக்கும் நிறைய பேர்கிட்ட சந்தேகங்கள் இருக்கும். அப்படி சந்தேகம் இருக்கிற நேரத்துல அவரோடு கூட பேசுகிற நாம் அவருடைய சந்தேகத்திற்கு நாம துணை போறோமா, அல்லது அவருடைய சந்தேகத்தை நீக்குவதற்கு நாம முயற்சி செய்கிறோமா அப்படிங்கிறத நாம ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ பல நேரங்கள்ல நம்ம இடத்துல அவருடைய சந்தேகமான சூழ்நிலைகளை அல்லது அவிசுவாசமான காரியங்களை நம்ம இடத்துல சொல்லும் பொழுது, நாமளும் அவங்க கூட சேர்ந்து ஆமா அப்படிதான் இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த சந்தேகத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இன்னும் அதிக ஊக்கம் அளிக்கிறோமா, அல்லது அந்த அவிசுவாசம் அல்லது சந்தேகத்தை அவங்களிடத்துல நீக்குவதற்கான ஆலோசனைகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கோமா அப்படின்னு சொல்லி நாம நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஓகே. ஸோ நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம விசுவாசத்தை
நாம் அனுபவிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாம வந்து அந்த அடிமை பெண்ணை மாதிரி பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயங்க மாட்டோம். ஒருவேளை ராஜாவை மாதிரி வசதியான இடத்துல இருந்திருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்காத பட்சத்தில் அதை நம்மளால மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது, அல்லது நம்மளை தேடி வருகிறவர்களுக்கும் நாம வந்து அந்த விசுவாச சம்பந்தப்பட்ட காரியங்களிலே அவங்களுக்கு ஆலோசனை வழங்க முடியாது. ஸோ அடுத்தபடியா ஆண்டவர் நாம் எதிர்பார்க்க மாதிரி தான் கிரியை செய்வார்னு நம்ம எப்பவுமே எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. குருடர்களை வெவ்வேறு முறையில சுத்தமாக்குனாரு. ஸோ ஒவ்வொரு அற்புதத்தையும் வந்து அவர் வெவ்வேறு முறையில செய்தார், ஒரே மாதிரி அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யல. ஸோ ஆனபடினால ஆண்டவர் வந்து அவருடைய வழியில அவருடைய நேரத்துல அவர் செயல்படுவார். நாம வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த வழியில தான் அவர் வந்து எனக்கு கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தபடியா நாம வந்து நிச்சயமா மற்றவர்களுடைய சந்தேகத்தை களைகிறவர்களாக, மற்றவர்களுடைய அவிசுவாசம் நீங்க அவர்களுக்கு உதவுகிறவர்களாக நாம இருக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் குணமாக இருக்க வேண்டும். ஸோ இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனிதர் வந்து ஜான் ஃபிஷர். ஓகே, இந்த ஜான் ஃபிஷர் அப்படிங்கிறவர் 1469 ஆண்டு பிறக்கிறாரு, இங்கிலாந்துல பிறக்கிறாரு. ஸோ அவருடைய மரணம் வந்து 1535 வந்து நடைபெறுது. அவர் வந்து ராஜாவினுடைய கட்டளைகளால அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். இங்கிலாந்தினுடைய மன்னனாக இருந்த ஹென்றி 8வது ஹென்றி அவர் வந்து அவரை வந்து தூக்கு தண்டனை கொடுத்து அவரை வந்து கொலை பண்றார். ஸோ இது வந்து அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம். இதற்கு இடைப்பட்ட காலத்துல அவர் வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதரா வந்து அவரு இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கிலாந்து மன்னன் ஹென்றி 8வது ஹென்றி வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோமன் கேத்தலிக்கு வந்து அந்த சர்ச் ஹெட் வந்து போப். ஸோ இந்த தலைமைத்துவத்தை வந்து ஹென்றி மன்னன் வந்து நிராகரித்து அரசியலும் நானே தலைவன், சபைக்கும் நானே தலைவன் அப்படிங்கிற அந்த முறையை வந்து இவர் கொண்டு வராரு. இதை வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, பல ஃபாதர்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க. அவருடைய அரசாட்சியில இருந்த, அவரோடு கூட வேலை செய்த, அவருக்கு கீழே வேலை செய்த நிறைய பேர் வந்து அதை எதிர்க்கிறாங்க. நம்ம கடந்த நாட்களில் கூட நம்ம பார்த்துருக்கிறோம். தாமஸ் மோர் அப்படிங்கிற ஒருத்தரையும் நம்ம பார்த்தோம். அவரு கூட வந்து இதே காலகட்டத்துல தான் வந்து அவரும் இருந்தாரு. ஸோ அவரும் இவர் மரித்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவரும் வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார், இதே ஹென்றி மன்னனால. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சரியா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயமா வந்து நமக்கு வந்து ஒரு சபை வந்து ஆதி சபை ஆரம்பித்த பிறகு எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன காரணத்துக்காக பிரிந்தது, எப்படி பிரிந்தது அப்படிங்கிறத வந்து நாம அறிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நிச்சயமா வந்து இந்த இந்த மனிதர்கள்லாம் யார், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எதுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த மனிதன் வந்து 16வது நூற்றாண்டுல வந்து கேத்தலிக் சபை வந்து என்ன ஆகுதுன்னா பிரியுது. ஸோ அதுல வந்து இந்த ஹென்றி மன்னன் வந்து தன்னை வந்து ஒரு சபைக்கான தலைவனை வந்து அறிவித்ததுனால ஸோ ஒரு போராட்டம் வந்து வெடிக்குது. அதை எதிர்த்த பல கேத்தலிக் ஃபாதர்ஸ் மத்தியில இந்த ஜான் ஃபிஷர் அப்படிங்கிறவரும் ஒருத்தர். ஸோ சபைக்கு வந்து நீங்க வந்து தலைமை ஏற்க முடியாது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து தங்களுடைய உயிரை குறித்து கவலைப்படாம அவங்க என்ன செய்யறாங்க, எதிர்க்கிறாங்க. ஸோ முழுவதுமா கேத்தலிக் வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. போப்பு தான் வந்து சபையினுடைய தலைமை அப்படிங்கிறத அவங்க வந்து ஆணித்தரமா சொல்றாங்க. ஸோ இதுக்காக அவர் வந்து தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் அவர் வந்து பயப்படலை. தன்னுடைய மரண செய்தி வந்து அவருக்கு காலையில 5 மணிக்கு வந்து ஸோ அவருடைய மரண செய்தி அவருக்கு அறிவிக்கப்படுது.
அதை கேட்ட பிறகு கூட அவர் வந்து பயப்படலை அல்லது போய் ராஜாவிடத்துல போய் மன்னிப்பு கேட்கல. அவர் வந்து இயல்பா தன்னுடைய வேதத்தை வாசித்துட்டு தான் தியானம் பண்ணிட்டு அந்த தூக்கு மேடைக்கு வந்து அவர் தைரியமா போனார் அப்படிங்கிறது குறித்து இவரை குறித்து எழுதப்பட்டது. ஓகே, ஸோ இதுல இந்த மனிதர்கள்ல இருந்து நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த ஜான் ஃபிஷர் அல்லது போன வாரத்தில் நம்ம பார்த்த சார் தாமஸ் மோர், இவங்க வந்து இன்னொரு காரியமும் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொன்னா, இவங்க காலத்துலதான் வந்து மார்ட்டின் லூத்தர், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர், அவரும் வாழ்ந்தார். ஸோ அவரும் வந்து கேத்தலிக்க எதிர்த்து அவங்களுடைய அந்த நடைமுறைகள், ஆராதனை முறைகள்ல இருக்கிற தவறுகள், போதனையில இருக்கிற தவறுகள், இதெல்லாம் வந்து அவரும் எதிர்க்கிறாரு. அவரும் எதிர்த்து அவங்கள்ட்ட இருக்கிற அந்த தவறுகள்லாம் வந்து குறிப்பிட்டு மக்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. ஸோ இந்த மார்ட்டின் லூத்தரையும் வந்து இந்த ஜான் ஃபிஷர் அப்படிங்கிறவர் எதிர்த்தாரு. மார்ட்டின் லூத்தரையும் எதிர்த்து மார்ட்டின் லூத்தர் வந்து ஒரு துரோகி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவரை குறித்து நிறைய கட்டுரைகளையும் வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ இந்த ஜான் ஃபிஷர் மார்ட்டின் லூத்தர் குறித்து நிறைய காரியங்கள் எழுதியிருக்கிறாரு. நம்ம அது வாசிக்கிறதுக்கு புக்ஸ் நிறைய இருக்குது. இன்னைக்கும் புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது, நம்ம வாங்கி அதை குறித்து வாசிக்க முடியும். ஸோ நான் ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நம்ம பார்க்கிற நிறைய மனிதர்கள் வந்து அவங்களுடைய சபைக்கு விசுவாசமா இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல சில மனிதர்கள் வந்து சத்தியத்திற்கு எதிராக அவருடைய அறியாமையினால செயல்பட்டவர்களும் இருக்கிறாங்க. அதுல உதாரணம் தான் இந்த ஜான் ஃபிஷரும் ஒருவர். ஸோ ஒருவேளை அவர் தன்னுடைய அந்த தான் அறிந்திருந்த அந்த சத்தியத்துல அதுக்கு அவர் உண்மையா இருந்திருந்தாலும், மார்ட்டின் லூத்தர் அவர் போதித்த அந்த சத்தியம், அதாவது கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுறோம், சபைக்கு வந்து போப்பு தான் வந்து தலைமைன்னு கிடையாது, சபைக்கு வந்து ஃபைனல் இது வந்து பைபிள் தான், பைபிளுக்கு மேல வந்து வேற ஆண்டவர் தான் நமக்கு அதிகாரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வழிகாட்டுதல் வந்து நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பைபிள் அப்படிங்கறத வந்து அவர் ஆணித்தரமா வந்து மார்ட்டின் லூத்தர் வந்து மக்கள் மத்தியில போதித்தார். ஸோ இதையும் வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஸோ அதனால அந்த புரோட்டஸ்டன்ட் அப்படிங்கிறதையும் வந்து சேர்ந்துதான் வந்து அவங்க எதிர்த்தாங்க. ஸோ ஒரு பக்கம் அரசியல் நோக்கத்துல வந்து ஹென்றி மன்னனுடைய முடிவை எதிர்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் மார்ட்டின் லூத்தரையும் சேர்ந்துதான் எதிர்க்கிறாங்க. ஸோ மார்ட்டின் லூத்தர் வந்து அவர் வந்து சத்தியத்துல அறிந்து கொண்டதுனால அவர் எடுத்த முடிவு தான், அவர் வந்து ஒரு மங்கா இருந்தாலும் அதை விட்டுட்டு அவர் வெளியே வராரு, தன்னுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுனால. ஸோ அதனால அதை மற்றவர்களுக்கும் வந்து அவர் சொல்றாரு. ஆனா அநேகர் இன்னைக்கும் வந்து எப்படி பாரம்பரியத்தை வந்து ரொம்ப உறுதியா பிடித்து கொண்டு இருக்கிறது மாதிரி, ஸோ அநேகர் வந்து தங்களுடைய கண்களை திறந்து பார்ப்பதற்கு பதிலா அல்லது அவர் சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறத பரிசீலிக்கிறதுக்கு பதிலா தங்களுடைய பாரம்பரியத்தை அவங்க உறுதியா பிடித்து கொண்டதுனால அவங்களால வந்து மார்ட்டின் லூத்தர் சொன்ன அந்த சத்தியத்தை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ இவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்க ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவர் வந்து தன்னுடைய முடிவுல உறுதியா இருந்தாரு. ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாம தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் அவர் வந்து தைரியமா இருந்தார். ஸோ இந்த ஹென்றி மன்னன் ரொம்ப மோசமான ஒரு மனிதன். பலர் அவரை எதிர்த்ததுனால அவங்க எல்லாரையுமே வந்து அவர் வந்து கொலை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மன்னனுக்கு முன்னாடி கூட, ஒரு மோசமான மன்னனுக்கு முன்னாடி கூட அவர் வந்து தைரியமா தன்னுடைய முடிவை வந்து சொல்றதையும் அல்லது அவர் எடுத்த தவறான அந்த முடிவை எதிர்க்கவும் வந்து அவர் பயப்படலை. ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம இருக்கிற இடங்கள்ல நம்முடைய விசுவாசத்திற்கு எதிரான காரியங்கள் வரும்பொழுது நாம் நமது விசுவாசத்துல உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். நாம வந்து எந்த சூழ்நிலையிலும் நாம வந்து அந்த மற்றவர்களுக்கு பயந்து அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்த நம்முடைய விசுவாச அந்த வேதத்தை ஆதாரமாக கொண்ட அந்த விசுவாசத்திலிருந்து நாம் எப்பவும் வந்து விலகி போக கூடாது, நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம்,
நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து வேதத்தின் அடிப்படையில சத்தியத்துல நிலைத்திருப்பது நமக்கான ஒரு காரியம். ஸோ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் நமது கடைசி காலப்பரியந்தம் வேதத்தின் ஆதாரத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க, அதன் அடிப்படையிலே தொடர்ந்து ஊழியம் செய்ய தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பின் தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தினோட கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வேத பகுதியிலிருந்து எங்களோடு இடைப்பட்டீரே, நமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் அனுபவம் உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்தலும், அதன் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே, இந்த உலகத்திலே சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் துணையா இருந்து அவருடைய சந்தேகங்களே அவருடைய அவிசுவாசங்களை தூரப்படுத்தி அவருடைய விசுவாசங்களை உறுதியாக்கிறவர்களாக இந்த உலகத்துல நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எனக்கு விசேஷமாக கல்வார் செப்பல் ஊழியங்களை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமாக தாங்கி வழிநடத்தின தேவன் இனி வருகிற நாட்களிலும் இது தாங்கி வழிநடத்தி என்பதை விசுவாசி. இந்த ஊழியத்தின் பாதையில் ஈடுபட்டு ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க, நீங்க வழிநடத்துங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைகளையும் நீங்க சந்தித்து வழிநடத்துங்க. ஒவ்வொரு ஊழிய பகுதிகளிலும் இருக்கிற எல்லா தேவைகளையும் கற்று நீங்க சந்தித்து வழிநடத்துங்க. ஹோம்ஸ், ஸ்கூல்ஸ், சபைகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இந்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நன்றினால் திருப்தியாக்கி முடியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை முன்னிட்டு நடத்துகிற அக்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களோட கரம் இருக்கட்டும். அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் இந்த ஞானம் விளங்கட்டும். இந்த ஊழியத்தில் இன்னும் அதிக வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய கரம் இருக்கட்டும். அவர்களுக்கு ஏற்று நல்ல சரீர பலத்தையும் ஏற்படுத்தல முடியாக சொல்லி இன்னும் அவருக்கு தவிர இந்த நாளை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு இருக்கிற எல்லா வேலைகளையும் நாங்கள் நம்முடைய நாம செய்ய கருத்துங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எங்களோடு கூட இரும், எங்களை வழிநடத்தும். நாங்கள் உம்முடைய சிந்தனையில இருந்து எல்லா காரியங்களும் செய்ய நீர் எங்களை நிரப்பியல்ல முடியாக சொல்லி எங்களை தாழ்த்தும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். துதிங்கிற மகிமை ஒருவருக்கே செலுத்தும். என் பெரிய நாமத்தில் ஜெபங்கள் தகப்பாடு. ஆமேன்.